ஆல் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கு டஸ்டே விளாக் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷல் டே தான். என்னென்ன இன்றைக்கி சமைக்க போகிறேங்கிறத சொல்ல போகிறேன். சோளத்தை இந்த மாதிரி கத்தியில் சீவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மிளகு ரசம் வைக்கலான் இருக்கேன். அதனால் புளி ஊற வச்சுருக்கேன். எப்பவும் போல் ஒரு டீ போட்டாச்சு. அடுத்தது பாத்திரங்கள் கடக்கு. அப்புறம் வெங்காயம் கிரேவிக்கு தான் நறுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். சாதமானதை வச்சுட்டேங்க. இங்கே பீன்ஸ் வேக போட்டிருக்கேன். கேரட்டும் பீன்ஸையும் நறுக்கி அப்படியே வேக போட்டாச்சு. அடுத்தது அப்படியே தாளித்து கொட்டினா ரெடி ஆகிடும். சாதமும் ரெடி எடுத்து வச்சாச்சு. கிரேவி பண்ணியிருக்கேன். அடுத்தது சாதத்தை எடுத்து வச்சுட்டு கிரேவி ஹாட் பேக்கில் சாதத்தை எடுத்து வச்சுட்டேன். கறியானது ரெடி, ரசம் ரெடி, கிரேவி, சப்பாத்தி உண்டி பண்ணணும். உருண்டைகள்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். சப்பாத்தி பண்ணிட்டா அடுத்தது இன்றைக்கி பூஜை சிம்பிளாக தாங்க பண்ண போகிறேன். அதாவது அபிஷேகம் பண்ணலை. அவருக்கு தேவையான பிரசாதங்கள்லாம் தட்டில் எடுத்து வச்சு எப்பவும் போல் நைவேத்தியம் பண்ணிவிட்டு பைரவருக்கும் போட்டுட்டு காக்காய்க்கும் போட்டுருவேன். அது வியாழக்கிழமை ரொட்டீனாக எப்போதுமே பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால மணி ஆகிடுச்சுங்க. அவங்க லஞ்ச் டைமுக்கு வந்துடுவாங்க. அதனால் அபிஷேகம் பண்ண லேட் ஆகிடும்ன்ட்டு அதை கொஞ்சம் தள்ளி போட்டேன். இன்றைக்கி பாருங்கள், எல்லா சமையலும் முடிச்சிட்டேன். என்னங்கிறத பார்க்கலாம். மிளகு ரசம், கிரேவி, அவளை அப்படியே நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் தூள் போட்டு வச்சுட்டேன். சப்பாத்தி கரெக்டாக 5 சப்பாத்தி பண்ணியிருக்கேன். ஒத்தப்படையில் தாங்க பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. பாருங்கள், பாபாவுக்கு சாப்பாடு தேவையெல்லாம் எடுத்து வச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு. பைரவருக்கு போட்டுட்டு காக்காய்க்கும் போட்டுட்டு சாப்பிட வேண்டாம். மணி 1:10 ஆயிடுச்சு. அப்புறம் சாயங்காலம் பாருங்கள், மைத்ரே முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. நவம்பர் இன்றைக்கி 14th வந்திருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், சவுப்பு துணியில் 2 விரலி மஞ்சள், 5 ரூபா காயின், அதை அப்படியே முடித்து நம்ம கடன் பிரச்சனைகள் தீரணும், கஷ்டங்கள் தீரணும், எல்லாமே நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கலாம். வேண்டுதலில் வச்சுட்டு முருகன்கிட்ட வச்சுட்டு அதை அப்படியே மறுநாள் காலம்பரை வைக்கணும். இது பாருங்கள், அக்கரைப்பட்டிக்கு போயிருந்தப்போ ஓம் சாய்ராம் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருந்தது. இது 70 ருபீஸுங்க. இன்றைக்கி அலங்காரம் பண்ணலான்னு தான் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் பண்ண முடியல. அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். பௌர்ணமிக்கு பார்ப்போம். எதுவுமே நம்ம அன்னைக்கு ரொட்டீன் செய்கிறத நம்ம முடிவு பண்ணுறோம். ஆனால் சில சமயம் முடிய மாட்டேங்குது. இது மாதிரி பித்தளை டம்ளர் டவரா செட்டில் காஃபி குடிக்கும்போது சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. பாருங்கள், எனக்கு இன்றைக்கி சாம்பரம் வீசத்துக்கு பாபாவுக்கு கிடச்சிருக்கு. போன வாரம் அக்கரைப்பட்டியில் இருந்த இந்த வியாழக்கிழமை பாபாவுக்கு சாமரம் வீசிகிட்ருக்கேன். பாபாவோட அனுகிரகம் நம்ம ஆத்மாத்மா கும்பிட்டா கண்டிப்பாக அவரோட அனுகிரகம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, நம்ம அவங்கள்ட்ட மனமுருகி உண்மையான பக்திக்கு என்றைக்குமே பலன் உண்டு. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உண்மையான பக்தியும் உண்மையான எண்ணங்கள், தூய்மையான மனசு இருந்தாலே போகிறோம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. நம்ம உண்மையான நேர்மையாக இருந்தோன்னா அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம பாபாவோ சிவனோ நீங்கள் யாரை கும்பிட்றீங்களோ அவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு மனித ரூபத்தில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இது நான் அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அடுத்தது நைட்டு சப்பாத்தி தான். இது காலம்பரை மாவு பசஞ்ச மீதி இருந்தால் சப்பாத்தி பண்ணிவிட்டு கிரேவி தொட்டு சாப்பிட்டாச்சு. இந்த சாதமும் அவ்வளோ வச்சுருக்கேன். தயிர் ஊற்றி பைரவருக்கு போட தான். நைட்டு சாதம் எது இருந்தாலும் தயிரை விட்டு ஸ்வீட் போட்டு நான் பைரவருக்கு போடுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி அடுப்பெல்லாம் தொடச்சி எப்பவும் போல் ஜீரகத்தண்ணி எல்லாம் ஊற வச்சு இம்யூனிட்டி பால் போட்டு குடித்தாச்சு. இன்னி விழா இதோடு முடிச்சுக்கலாம். டாட்டா, குட் நைட்.